அதனால அப்படி ஒரு தீர்ப்பு வந்தால் ஒரு ஸ்டாலினுடைய அரசியல் எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாகும். 2011 அதுல குளத்தூர்ல வந்து எலெக்ஷன் நடந்தது. 2011ல பார்த்தீங்கன்னா, அதிமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சது. அப்போ திமுக வந்து பல தொகுதிகள்ல வந்து தோல்வி முகத்துல தான் இருந்தது. கருணாநிதி கூட ரொம்ப இது பண்ணி தான் ஜெயிச்சாரு. அப்போ இந்த கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலினு இவர எதிர்த்து போட்டியிட்டது வந்து சைதை துரைசாமி. இப்போ 2 பேருக்கும் வந்து ஒரு க்ளோஸ் கன்டெஸ்ட்டா இருந்தது. கடைசில வந்து ஒரு 2300 சம்திங் வாக்குகள் வித்தியாசத்துல ஸ்டாலின் வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அந்த நேரத்துல வந்து உடனே வந்து சைதை துரைசாமி சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்க்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு தேர்தல்ல ஒரு வேட்பாளருக்கு எவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்களோ செலவு செய்யலாம் அப்படிங்கிறத விட 3 மடங்கு அதிகமாக இவர் செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சில ஆதாரத்தெல்லாம் வைக்கிறாரு. இந்த மாதிரி வந்து பணப்பட்டுவாடா பண்ணியிருக்காங்க, பரிசு பொருள்லாம் பட்டுவாடா பண்ணியிருக்காங்க. அந்த ஆதாரத்தெல்லாம் காமிக்கிறாரு. பட் அது உயர்நீதிமன்றத்துல வந்து அது இல்ல அவரு வெற்றி பெற்றது செல்லும்னு சொன்னோனே உச்சநீதிமன்றத்துக்கு போறார். உச்சநீதிமன்றத்துல அவரு சைதை துரைசாமி எல்லா வாதங்களையும் முன்வைத்து ஆதாரங்களையும் குடுத்திருக்காரு. 2 தரப்பு வாதங்களும் முடிஞ்சிருச்சு. தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தீர்ப்பு வந்ததுன்னா, இல்ல எனக்கு அதுதான் கேள்வி. வேற என்ன மாரி ஒரு காமன் ஆடியன்ஸா இப்ப விஷயம் தெரியாதவங்க என்ன நெனைப்பாங்க? என்னங்க அது 2011ல நடந்த தேர்தலு. அதுல அவர் ஜெயிச்சு 5 ஆண்டுகள் முடிஞ்சு, திரும்ப அவர் இப்ப சிஎம்மாவே ஆயிட்டாரு. இப்ப அதோட தீர்ப்பு வர்றதுனால, ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுங்கிறது தான சாமானிய மனிதனோட கேள்வியா இருக்கும். அது இந்த தேர்தல்ல எந்த மாரியான தாக்கத்த ஏற்படுத்தும்? இல்ல இது நிச்சயமா இதுல வந்து தீர்ப்பு ஒருவேள வந்து எதிராக வந்தா அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு மேல தண்டனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஸோ நம்ம அரசியலமைப்பு சட்டப்படி 2 ஆண்டுகளுக்கு மேல ஒரு சிறை தண்டனை பெற்றவங்க தேர்தல்ல நிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அது. அதனால அப்படி ஒரு தீர்ப்பு வந்தால் ஒரு ஸ்டாலினுடைய அரசியல் எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாகும் 3 அப்படின்றாங்க. ஆண்டுகள் அவரால தேர்தல்ல நிக்க முடியாது. தேர்தல்ல நிக்கல அப்படின்னு சொன்னா முதலமைச்சர் ஆக ஆகவே முடியாது முடியாது. அப்படிங்கிறது அப்ப அவங்களோட நம்மளால கேம்பெயினே புரிஞ்சுக்க முடிஞ்சிருது.